அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞான குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளி செய்த யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ராமன் தனக்கு மனதிலே எழக்கூடிய எண்ணற்ற வினாக்களை இடைவிடாது வசிஷ்ட முனிவரிடத்திலே கேட்டு வருகிறார். வசிஷ்டரும் அவருக்கு எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடம் கொடாத வகையிலே விளக்கங்களை சொல்லி வருகிறார். பொதுவாக நம்முடைய நிலையிலே 3 தத்துவங்கள் பயன்படுகின்றன: ஜாக்கிரதை, சொப்பனம், சுழுத்தி. உணர்வு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை. இந்த 3 நிலைகளை பற்றியும் பகவான் ஸ்ரீராமர் விரிவான விளக்கத்தை தரும்படியாக வசிஷ்ட மகா முனிவரிடத்திலே கேட்கிறார். அவரோடு இணைந்து நாமும் வசிஷ்டர் சொல்லக்கூடிய நற்கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் தொடர்ந்து பார்க்கலாம். ராமன் கேட்கிறார், சொப்பனத்திற்கும் ஜாக்கிரத ஸ்திதிக்கும் உள்ள பேதம் என்ன? ஜாக்கிரத ஸ்திதி என்பது எவ்விதம் ஜாக்கிரதையாகும்? பிறகு சொப்பனமாவது என்ன? ஜாக்கிரத அனுபவங்கள் சொப்பனத்தில் தோன்றுவது எப்படி? வசிஷ்டர் பதில் சொல்கிறார், 2 ஸ்திதிகளிலும் அனுபவிக்கும் புருஷன் ஒருவனே, அதாவது மனம் அல்லது ஜீவன். இந்த மனமானது ஜாக்கிரத ஸ்திதியில் சங்கல்பித்துக் கொண்டதை இந்திரியங்களின் உதவியால் ஜகத்தில் சங்கல்பித்தபடியே காண்கிறது. வேறாக காண்பதில்லை, காணப்பட்டதை அனுபவிக்கின்றது. இப்படியான அனுபவங்களை நிஜம் என்றும் ஸ்திரம் என்றும் நாம் சொல்லுகிறோம். ஆராய்ந்து பார்க்கையில் இதுவும் ஒரு மோகம் என்றுதான் சொல்லப்படும். ஏனெனில் மனம் தன்னை வேறாக உணர்வதால். ஆனால் இவ்விதம்தான் ஜாக்கிரத ஸ்திதியில் சதா நடைபெற்று வருகிறது. சொப்பனத்திலோ இந்திரியங்கள் அடங்கியிருப்பதால் மனத்திற்கும் வெளிப்பிரபஞ்சத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் போகிறது. ஆகையால் ஜாக்கிரத ஸ்திதியில் ஏற்பட்ட அனுபவங்களை மனமானது சூட்சும ஸ்திதியில் அனுபவிக்கின்றது. இந்த அனுபவங்களை நாம் விழித்த பிறகு பொய்யாக பாவிக்கிறோம். வாஸ்தவத்தில் அந்த ஸ்திதியில் அவ்வனுபவங்கள் சத்தியமே. ஆனால் 2 வித அனுபவங்களும் மனத்தின் சுயஸ்வரூபம் இன்றி கற்பனை செய்யப்பட்ட தோற்றங்களே ஆதலால் 2ம் மோகமே ஆகும். ஜாக்கிரத ஸ்திதியானது ஒரு நீண்ட சொப்பனத்தை தவிர வேறில்லை. இங்கே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லி இருந்த கருத்துக்கள் அப்படியே வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. நமக்கு தோன்றக்கூடும், நாம் இப்போது எல்லா காரியங்களும் செய்கிறோம், உறங்குகிறோம், கனவு காண்கிறோம், விழிக்கிறோம், மறுபடியும் இந்த உடலிலே எழுந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உடல் வாழ்க்கையை சொப்பனம் என்று சொன்னால் அதை எப்படி ஒப்புக்கொள்வது என்று நமக்கு எண்ணம் வருகிறது. அதற்கு இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய பதில், நாம் இப்போது இருப்பது மிக நீண்ட சொப்பனம் என்று சொல்லுகிறார். அதாவது நாம் உறங்கும் போது ஒரு கனவு காண்கிறோம், அந்த கனவிலே சிலவற்றை நாம் சிந்திக்கிறோம், அதை நனவிலே நாம் அதை செயல்படுத்தி பார்ப்பதற்கு இந்திரியங்களின் உதவி தேவையாக இருக்கிறது. இந்திரியங்கள் இல்லாமல் மனம் இந்த உலகத்தோடு இணைவதில்லை. ஆனால் மனதிலிருந்து இந்திரியங்கள் மூலமாக பார்க்கப்படக்கூடிய இந்த உலகம், இவை எல்லாமே மோகத்தின் வடிவங்கள் தான் என்று வசிஷ்டர் சொல்லுவதன் மூலமாக இப்போது நாம் வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கை, இந்த உடல் வாழ்க்கை என்பது சொப்பனம்தான், இது சற்று நீண்ட சொப்பனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். 3வது நிலையாகிய நித்திரையில் காற்றில்லாத இடத்து வைத்த தீபம் போல் மனம் யாதோர் அனுபவம் இன்றி சலனம் அற்றிருக்கிறது. அறியும் தன்மையும் அற்று இருப்பதால் இது ஒரு ஜாக்கிய நிலை என்றுதான் சொல்லத்தகும். இம்3 நிலைகளையும் விட்டு 4வதான துரிய பதவியில் நித்திரையில் இருப்பது போலவே ஜாட்டியமாகிய பிரபஞ்ச உணர்ச்சியற்று இருக்கும் தானே பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சமே தானாகவும் இருக்கும் நிலையாகும். இத்துரிய பதவி அறிவதற்கு இப்பொழுது பொருள் கிடையாது. ஏனெனில் எல்லாம் அதுவாக இருப்பதால் கண்ணினால் இதர வஸ்துக்களை பார்க்க முடியும், தன்னையே எவ்விதம் பார்க்க இயலும். ஆகையால் தன்மயமாய் இருக்கும் ஜகத்தை பார்ப்பது என்பது இவ்விடத்தில் பொருந்தாது. இங்கே பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு உபதேசத்தை ஒப்பீடு செய்து பார்த்தால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், உப்பினால் ஒரு பொம்மையை செய்து
அந்த பொம்மையை கடலிலே போட்டு கடலின் தன்மையை ஆராய்ந்து வரும்படியாக அனுப்பி வைத்தால் அந்த உப்பு பொம்மை கடலிலே கரைந்து மறைந்துவிடும். அதுபோல காணுகிற இந்த உடல் என்பது எப்படி கடலிலே இருந்து உப்பு எடுக்கப்பட்ட அந்த உப்பு பொம்மையாக மாறியதோ அதுபோல பிரபஞ்சத்திலே இருந்து எடுக்கப்பட்ட இந்த உடல் அது பிரபஞ்சத்தோடு கலக்கும் போது அதற்கு தனித்தன்மை என்பது இல்லாத ஆகிவிடும் என்று குறிப்பிட்டார். இதே கருத்துக்களை இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், தன்மயமாயிருக்கும் ஜகத்தை பார்ப்பது என்பது இந்த இடத்தில் பொருந்தாது என்று குறிப்பிடுகிறார். தண்ணீரிலே கரைந்துவிட்ட உப்பு பூமிக்கு உருவம் என்பது இல்லாதாகிறது. பிரபஞ்சத்தோடு கலந்துவிட்ட ஆன்மாவுக்கு தனித்தன்மை என்பது இல்லாதாகிறது. அப்போது எதையும் பார்க்கவும் சிந்திக்கவும் கூடிய நிலை என்பது இல்லாதாகிறது என்று வசிஷ்ட மகாமுனிவர் விளக்கம் சொல்கிறார். ஆகையால் நீ சுக்கிரனைப் போல் உணர்ச்சிகளாகிய மனத்தை அடக்கி மோட்சத்தை அடைவாயாக. மனத்தை வெளிநோக்கத்தில் சற்று செலுத்தின காரணத்தினால் சுக்கிரன் சம்சார வலையில் சிக்கிக் கொண்டு அலைந்து திரிந்து வெகு காலங்களுக்கு பிறகுதான் மோட்சத்தை அடைய முடிந்தது. ராமர் மேலும் கேட்கிறார், எல்லாம் பிரம்மமாக இருந்து பிரம்மத்தை தவிர்த்து வேறு சத்தியமில்லாமல் இருக்க இந்த சம்சாரம் என்ற மோகத்தை கற்பிக்கும் மனமும் பிரம்மத்தை தவிர வேறாக இருக்க முடியாது. அப்படி இருக்க மோகம் ஏற்படுவது எவ்விதம் என்று கேட்கிறார். இது சரியான கேள்விதான். எல்லாம் பிரம்மமாக இருக்கும் போது பிரம்மம் ஏன் சலிக்க வேண்டும், எதற்காக மோகம் என்பது ஏற்பட வேண்டும் என்கிற வினாவையும் எங்கே ராமர் விடுக்கிறார். கேள்வி நியாயமானதுதான். வசிஷ்டர் சொல்லக்கூடிய பதிலையும் கேட்கலாம். உன் கேள்வி வெகு சிலாக்கியமானதே. இதனால் நீ நன்றாக கவனித்து வருவதாகவும் மேலும் ஆராய்ச்சி செய்து வருவதாகவும் அறிகிறேன். ஆனால் இக்கேள்விக்கு தற்சமயம் பதில் சொன்னால் உன் புத்திக்கு விளங்காது. ஏனெனில் இப்போது நாம் மனத்தின் தத்துவத்தை ஆராய்ந்து வருகிறோம். பிற்பாடு பிரம்மத்தை பற்றி நாம் பேசும்போது இக்கேள்வி பொருத்தமாயிருக்கும். அப்பொழுது சொல்வதின் பொருளும் உன் மனத்திற்கு விளங்கும் என்று சொல்கிறார். இவ்விடத்தில் நாம் மேலும் மனத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வோம். மனத்தின் குணம் சஞ்சலம். இந்த தன்மையானது இயங்குவதிலும் கிரியைகளாக முடிவு பெறுவதிலும் தோற்றுவிக்கப்படுகிறது. ஆகவே கிரியை கர்மா என்பவைகள் மனத்தை தவிர்த்து வேறல்ல. மனம்தான் கர்மா, கர்மாதான் மனம். கர்மம் இன்றி மனமில்லை, மனமின்றி கர்மா இல்லை. ஆகையால் மோட்சத்தை அடைவதற்கு மனத்தை ஒழிப்பதனால்தான் முடியும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமேது என்று குறிப்பிடுகிறார். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் கர்மம் என்பது வாயுவாகும். கர்மம் இல்லாமல் எவரும் இருக்க முடியாது. சுவாசிக்காமல் மூச்சு விடாமல் எவரும் இருக்க முடியாது என்று குறிப்பிட்டார். ஜீவசக்தியாகிய வாயுதான் மனமாக, புத்தியாக, சித்தமாக, அகங்காரமாக மாறியிருக்கிறது என்பதையும் ஞானபிதா சித்த வேதத்திலே கற்பித்தார்கள். ஞானபிதா கற்பித்த அந்த விடயங்கள் எல்லாம் அப்படியே இங்கே வசிஷ்டருடைய உபதேசத்திலும் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த மன தத்துவத்தை ஒத்துத்தான் இதர கொள்கைகளை அனுசரிப்போர், அதாவது வேதாந்த, சாங்கிய, விஞ்ஞான, பௌத்த சமயத்தோர் வேறான மோட்ச உபாயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இம்மார்க்கங்கள் எல்லாம் மனத்தின் கட்டுப்பாட்டை அனுசரித்து இருப்பதால் மோட்ச மார்க்கம் என்று சொல்லத்தகாது. எல்லையை கடந்து நிற்கும் பிரம்மத்தை இவ்விதம் எல்லைக்குள் அடைவது சாத்தியமா? ஆகையால் இம்மார்க்கங்களை கடைப்பிடிப்பதில் பிரயோஜனமே இல்லை. பிரபஞ்சம், சம்சாரம் என்பவை பாவனையால் தான் ஏற்படுவதாலும் இவைகள் சங்கல்பத்தை தவிர்த்து வேறு அல்லாததாலும் அபாவம் செய்து வருவதனால்தான் மோட்சம் சித்திக்குமே தவிர வேறு எவ்விதத்தாலும் முடியவே முடியாது. சிந்தனை, எண்ணம் என்பவைகளை அடியோடு ஒழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனம் நித்திரையில் இருப்பது போல் இருக்கும். அல்லது பிரபஞ்சம் எல்லாம் பிரம்மம் என்ற பாவனை ஏற்பட வேண்டும். அப்படியுமின்றி நானே பிரபஞ்சம், பிரபஞ்சமே நான் என்கிற பாவனையாகிலும் ஏற்பட்டால் உணர்ச்சி என்பது நசிக்கும். இதுவும் சித்தியை கொடுக்கும். நம் பிரயத்தனங்கள் யாவும் தேகத்தை அனுசரித்தும் அதன் உதவியாலும் செய்ய வேண்டியிருப்பதால் அதை நம் கைவசத்தில் வைத்துக் கொண்டுதான் மேற்படி முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார். இங்கே ஒரு துல்லியமான கருத்து நம்மால் பார்க்கப்பட முடிகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகிலே நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இவை யாவும் புலன்களை அனுசரித்தே நடைபெறுகின்றன. நாம் பார்த்த, கேட்ட, படித்த, உற்ற, உணர்ந்த, சுவைத்த விடயங்களை கொண்டே நாம் இந்த உலகத்தை அணுகுகிறோம். அது காரணமாகவே
உண்மையான பிரபஞ்சத்தின் தத்துவத்தை நம்மால் அறிய முடியாமல் இருக்கிறது. இதை விடுத்து நாம் ஆன்மா என்கிற நிலைக்கு செல்ல வேண்டும். நாம் பிரபஞ்சமாக இருக்கிறோம் என்பதை நாம் நம்ப வேண்டும். இதற்கு நீண்ட நெடிய காலம் பிடிக்கும். இந்த பிரபஞ்சம் நான் தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு மாத்திரமே நாம் பழகக்கூடிய வாசி முதலாகிய பயிற்சிகள் உதவி செய்கின்றன. இந்த பயிற்சிகள் மூலமாக நாம் மெல்ல மெல்ல இந்த உலக வாழ்க்கை என்பது மாயை என்பதையும், இந்த மாயையை உருவாக்கி இருப்பது மனம்தான் என்பதையும், இந்த மனம் ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்தது என்பதையும் ஒருவாறு புரிந்து கொள்ள முடியும். இதற்கு நீண்ட நெடிய காலம் பிடிக்கும். காலம் கனிந்து வரும்போது இந்த உண்மை தத்துவம் விளங்கும் என்பதே இன்று நாம் பார்த்த பதிவிலே வசிஷ்டர் சொல்லிய கருத்துக்களிலே நாம் உள்வாங்கிக் கொண்ட விளக்கமாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.